மோகினி, என்ன இது? மோகினின்னு கூப்பிட்டுட்டு வந்து உக்காடுறோம், ஒரு சிரிப்பு இல்ல, பேச்சு இல்ல, கோவமா இருக்க மாதிரி தெரியுது. ஓ, நம்ம பண்ற தில்லுமுள்ளு எல்லாத்தையும் அம்மாவும் புள்ளையும் போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதான் இந்த கோவம். இந்த காலத்துல யாரு எப்ப பெரிய ஆளாவாங்கன்னு தெரியல. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீ பெரிய ஆளா வருவ, அதை முதல்ல நான் தானே சொன்னேன், இப்படி எல்லாம் பேசுறதா சாமர்த்தியம்னு சொல்லுவாங்க. சரி, நாம 2 பிட்டை போட்டு வைப்போம். மோகினி. என்னக்கா? என்ன மோகினி, என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற? தெரியுது, உன்கிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன்ல, அதனால தானே. உண்மையிலே சொல்லணும்னா நான் உன் பக்கத்துல உக்கார கூட தகுதி இல்லாதவ. ஏதோ மாமி கொடுக்குற அடவியலுக்கும் கொஞ்சம் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் மோகினி. மாமிக்கு உன்னை மருமகளாக்கணும்னு ஆசை இருக்கு. நீ வர்றதுக்கு முன்னாடி கிஷோர் தம்பிக்கு நிறைய பொண்ணு பார்த்தேன். ஆமாமா அக்கா, ஏகப்பட்ட பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அக்கா சாதாரண அக்கா இல்ல, சூப்பர் அக்கா. ஏன் கிஷோர் தம்பி, பொம்பளைங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்க வரீங்க, மன்னிச்சுக்கோன்னு சொல்றதுக்கு வாய் திறக்கும் போது நீங்க வந்துட்டீங்க. இங்க பார் மோகினி, கௌதமோட உன்னை சேர்த்து வைக்கிறது தான் என்னோட வேலையே. ஆனா என்ன கொஞ்சம் பணம் செலவாகும், அவ்வளவுதான். பாத்தியா மோகினி, நான் சொல்லல, மங்களா அக்கா சாதாரண அக்கா இல்ல, பெரிய அக்கா. அவங்க வேலையை காட்டிட்டாங்க பாத்தியா. பழக்க தோசத்துல பணம் செலவாகும் சொல்லிட்டேன் தம்பி, அதை போய் பெருசுப்படுத்தாத தம்பி. ஆமா மோகினி, கிஷோர் தம்பி உங்களை சேர்த்து வைக்க உதவ போதும் இல்லையா? தம்பிக்கு நான் உதவியா இருக்கேன், கிஷோர் தம்பி பணம் கொடுக்க போகுது, இதுல என்ன குறைஞ்சு போக போகுது? எப்படியா இருந்தாலும் பணம் வாங்காம எதையும் செய்ய மாட்டீங்களாக்கா? அவ எப்பவுமே அப்படிதானே கிஷோர். அவளுக்கு இன்னைக்கு நேத்திக்கு அந்த பழக்கம், இப்ப திடீர்னு மாமி, எனக்கு காஃபி போட்டீங்களா? நோக்கில்லாமலா? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு உன்னோட வெங்கல குரல் தான் ஹாசிரேன்னு முன்னாடியே வந்து குரல் கொடுக்கறதே. இந்த உனக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். மோகினி, எப்படியாவது கிஷோரை பெங்களூருக்கு கிளப்பி விட. கிஷோர் எப்போ பெங்களூருக்கு போக மாட்டேன்னு சொன்னாரு? நான் கம்பல் பண்ண வேலையில வந்து ஜாயின் பண்ணத்தான் போறாரு. அதான் உன்னை நான் கௌதமோட சேர்த்து வைக்காம போக மாட்டேன்னு சொன்னேன்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல நீங்க வேலையில போய் சேருங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் இத பத்தி பேசிக்கலாம். இப்போ உடனடி தேவை நீங்க பணம் சம்பாதிக்கணும், உங்க கடனை அடைக்கணும். புரியுதா கிஷோர்? அது சரி மோகினி, நீ என்ன ரொம்ப யோசனையா உட்காந்துட்டு இருக்க? நைட் சரியா தூங்கலக்கா, ஒரே கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு. என்ன மாதிரி கனவு வந்தது மோகினி? கௌதம் என்ன வழியில பார்த்து திட்டுறாரு. ஒரு கிளி கூண்டுக்குள்ள படப்படன்னு ரெக்கைய அடிச்சுக்குது. இன்னும் என்னென்னமோ கனவு வருது. கௌதம்க்கு உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு எனக்கு தெரியல. போய் பார்த்துட்டே வந்துடலான்னு தோணுது கிஷோர். வேண்டாம் வேண்டாம், ஃபோன் பண்ணி பேசுறதே பெட்டர். கார்த்திக் மாமா தான் பேசுறாரு. ஓ, சொல்லுங்க மாமா. மோகினி, வீட்ல ஒரு துக்கம் நடந்து போச்சு. மாமா, என்னாச்சு? கீதாவை யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்க. கீதாவை கொன்னுட்டாங்களா? எப்போ மாமா? நேத்து நைட் மோகினி. காலையில ராமுவுக்கு கூட ஃபோன் பண்ணி சொன்னேன். உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லாம விட்டுட்டேன். அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இப்போ நீங்க எங்க இருந்து மாமா பேசுறீங்க? வீட்ல தான் பேசுறேன் மோகினி. காலையில கீதா பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டாங்க. யாருக்குமே சொல்லல. மின் மயானத்துல பாடியை எரிச்சு அஸ்தியை கரைச்சு அங்கேயே பாளையம் தெளிச்சிட்டு வந்துட்டோம். ஜானகி அழுதுகிட்டே இருக்கா மோகினி. கீதாவோட அம்மா எதுவுமே பேசாம எங்கேயோ இருக்கமா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்க அப்பாவும் என்னையும் தவிர கீதாவுக்கு கௌதம கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிட்டாங்க. கௌதமும் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு சந்தோஷமா நகை வாங்கி கொடுக்க அழைச்சிக்கிட்டு போனான். அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல. கௌதம் தான் கீதாவை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி
போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மோகினி. என்ன கௌதம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? ஆமா மோகினி, கௌதம் இப்ப போலீஸ் லாக்கப்ல இருக்கான். கௌதம் நிச்சயமா கொலை பண்ணிருக்க மாட்டாரு மாமா. நாங்களும் அதை தான் நினைக்கிறோம். வீடே சோகத்துல இருக்கு மோகினி. ஏன் மாமா, ஏன் இதை என்கிட்ட சொல்லாம விட்டீங்க? பாவம், வீட்ல யாருக்காவது லேசா பிரச்சனைனா கூட மாமாவால தாங்கிக்க முடியாது. நான் உடனே கிளம்பி வரேன் மாமா. ஐயோ மோகினி, எனக்கு நெஞ்சு படபடன்னு வருது, தலைய சுத்துற மாதிரி இருக்கு. மாமி கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அத்தை, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். வா கிஷோர், உடனே போலாம். பாத்துக்கோங்க. சரி மோகினி, அம்மா போயிட்டு வந்துடுறேன். கௌதம்க்கு முன்கோபம் ஜாஸ்தி. எதையும் நிதானமா புரிஞ்சுக்க மாட்டாரு. மோகினி, இந்த சமயத்துல நீ அங்க போறது நீக்கு என்னமோ சரியா படல. 2 நாள் கழிச்சு போயேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, அவ எல்லாரும் உன் மேல பயங்கர கோவத்துல இருப்பாளோன்னு எனக்கு தோன்றது. என்னம்மா நீங்க என்ன பெருசா கோவப்பட்ட போறாங்க? வா மோகினி, நம்ம போய் பார்க்கலாம். சரி சரி, போயிட்டு வாங்கோ. அவ ஏதாவது திட்டினா கூட நீங்க வாயை திறக்காதீங்கோ, அமைதியா வந்துருங்கோ. என்ன? சரிம்மா. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோங்க அக்கா. ஆவண்டி, என்ன உலகம் இது? இன்னைக்கு இருக்கிறவா நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாளே. நான் அவளை நேர்ல பார்த்து திருச்சிக்கு ஓடிடு, இல்லனா உன் கதி அதோ கதி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நேத்து தான் கொலை நடந்திருக்கு. கிஷோர் தம்பி வேற நேத்து லேட்டா தான் வந்துச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வர மாதிரி தான் இருக்கு. அம்மாஞ்சி மாதிரி இருக்கிறவனுங்க தான் திடீர்னு கொலை பண்ணுவானுங்க. கிஷோர் தம்பி தான் கீதாவை கொலை பண்ணிருக்கணும். ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன கீதா, என்ன விஷயம்? கௌதம் மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாச்சு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உன் பெரிய பொண்ணுக்கு மட்டும் இப்போ ஒரு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜானகிக்கு என்ன பயம் வரப்போகுது? புரியுற மாதிரி சொல்லு. நான் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு 2வது மருமகளா வரப்போறேன். நீங்க வேற எப்ப பார்த்தாலும் என் சின்ன பொண்ணு புத்திசாலி புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 2வது மருமகளா வரவ புத்திசாலியா இருந்தா மூத்த மருமகளுக்கு பயம் வராதா? என்னமோ இவ மட்டும்தான் புத்திசாலி மாதிரி சொல்றா. அப்போ நான் புத்திசாலி இல்லையாமா? நீ தந்திரசாலி ஜானகி. புத்திசாலிக்கும் தந்திரசாலிக்கும் என்னமா வித்தியாசம்? வித்தியாசம் பத்தி எனக்கு எதுவும் பேச தெரியாது. 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி, பிரிச்சு பார்க்கலாம் முடியாது. சரி கீதா, நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? அது என்னன்னு சொல்ல. நான் மருமகளா வந்ததும் சாவி கொத்த என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கி வச்சிருவேன்னு உனக்கு பயம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமாமா? நான் அத்தை கிட்ட ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பழகுறேன்ல, அதை பார்த்து அக்காக்கு ரொம்ப பயம் வருது. அக்கா, நீயும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான்க்கா. உனக்கு நான் எந்த திங்கும் செய்ய மாட்டேன்க்கா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இந்த வீட்டுல ஒத்துமையா நல்லா இருப்போம்க்கா. வயசாகி பாட்டியானதுக்கு அப்புறமும் பேரம்பேத்தி எடுத்துட்டா கூட நம்ம ஒத்துமையா இருப்போம்க்கா. கீதா கடைசியா என்கிட்ட அன்பு பாசமா பேசினா தெரியுமா? அதை நினைச்சு என்னால தாங்கவே முடியலம்மா. அக்கா, நீ சந்தோஷமா இருக்கிறத வாழ்க்கை முழுக்க பார்த்து சந்தோஷப்பட போறது நான் மட்டும்தான்க்கா. ஏண்டி, அப்ப நான் பார்த்து சந்தோஷப்பட மாட்டேனா? அம்மா, உனக்கு வயசாயிடுச்சுமா. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நீ மேல போயிடுவ. அதனாலதான் அப்படி சொன்னேன். என்ன பேசினாலும் என்ன மேல அனுப்புறத பத்தி பேசாமே இருக்க மாட்டியா? இருமா அக்கா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை கண் கலங்க விட மாட்டேன். இது சத்தியம்க்கா. சத்தியம்லாம் பண்ணலம்மா.
நீ இல்லாம எப்படி நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. சாவி கொத்தை எப்பவும் நீயே வச்சுக்கோக்கா. நான் உனக்கு அடிமையா தான் இருப்பேன். உன்னை நான் ஆட்டி படைக்க மாட்டேங்க்கா. கார்த்திக், நீயும் சரியா தூங்கல போல இருக்கு. இப்படி யாருமே தூங்க முடியாத அளவுக்கு விதி விளையாடிருச்சு. கௌதம் கீதாவை எப்படிப்பா கொலை பண்ணுவான்? அவனை பத்தி நமக்கு தெரியாதா? ஒரே சமயத்துல இப்படி 2 கஷ்டம் வந்துடுச்சேப்பா. கீதா இல்லவே இல்லை. கௌதம் ஜெயில இருக்கான். எல்லாம் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்துடுச்சேப்பா. கௌதம், என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் மன விட்டு பேசணும்பா. பேசலாமா? என்னம்மா நீங்க என்கிட்ட போய் பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்ட? சொல்லுங்கம்மா. டேய், அம்மா சொன்னாங்கிறதுக்காக மட்டுமே நீ கீதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா? உனக்கும் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்குல்ல? உண்மையை சொல்லணும்னா மோகினி என் மனசை விட்டு போகவே இல்லைம்மா. ஆனா மோகினியை விட நீங்களும் உங்க சந்தோஷமும் தாமா எனக்கு ரொம்ப முக்கியம். நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேமா. அதுக்கு இல்லப்பா, உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியாது. வீட்டுல இருக்கிறப்போ 5 நிமிஷம் உன் முகத்தை பார்க்கலனா கூட நான் துடிச்சு போயிடுவேன் தெரியுமா? ஆனா இந்த மாதிரி சோகமா உட்கார்ந்துருக்கத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. அதனாலதான் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்றதுக்கு கீதாவை செலக்ட் பண்ண. ஏன் ஆசைப்படியே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்போ சந்தோஷமா இருக்கணும்பா. நிச்சயமா இருப்பம்மா. என்ன பார்த்து நீங்க சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காகவே நான் சந்தோஷமா இருப்பம்மா. வெரி குட் கௌதம். இப்படிதான் நீ பாசிட்டிவா பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ என்ன பண்ற? மோகினி கிட்ட போய் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லு. அவ மனப்பூர்வமா சம்மதம் கொடுத்து டைவர்ஸ் கிடைச்ச பிறகு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேம்மா. ஏன்னா ஒரு பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தினா அது எனக்கு பாவம்மா. என் புள்ள மனசு எனக்கு தெரியாதா? நான் சொன்னபடியே செய். அப்பதான் உனக்கும் நிம்மதி, அவளுக்கும் நிம்மதி. நீங்க போய் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஜானகி மார்க்கெட்டுக்கு போயிருக்கா, அதான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அத்தை, நான் இப்பவே சொல்லிட்டேன். நான் கௌதம் மாமாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை கிச்சன் பக்கமே விட மாட்டேன். அது மட்டும் இல்லத்த, உலகத்துல எந்த மருமகளும் இப்படி மாமியார் உள்ளங்கையில வச்சு தாங்குறது இல்லைன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் நடந்துக்குவேன் அத்தை. என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? ஜானகி அக்கா விட நான் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க. ஜானகி எழுந்துருமா. சம்பந்தி எழுந்துருங்க. எல்லாரும் இப்படி இருந்தா எப்படி? யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. கௌதம் கீதா சேர முடியாமலே போயிடுச்சு. காலையில கிருத்திக்கும் இனியாவும் ஸ்கூலுக்கு போகும்போது உன்னை பார்த்து அழுதுகிட்டே போனாங்க. அவங்களுக்காகவாவது நீ கொஞ்சம் சமாதானமா இருக்க வேணாமா? கௌதம் வேற ஜெயில இருக்கான். என் மனசு ரணமா இருக்கு. சம்பந்தி, நீங்க தான் ஜானகிக்கு எடுத்து சொல்லணும். கீதா நம்ம எல்லாரும் விட்டுட்டு போகணும்னு தலையெழுத்து போல இருக்கு. நான் வேற என்ன சொல்ல முடியும்?
மோகினி. மோகினி, மோகினி, கீதா போட்டோவை கும்பிட்டுட்டு அவ ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்க. நில்லு. அத்த, இவ உள்ள வரக்கூடாது. அவள் அப்படியே போ சொல்லுங்க. அக்கா, பாவம்க்கா கீதா. அவளுக்கு போய் இப்படி எல்லாம். கார்த்திக் மாமா இப்பதான்க்கா போன் பண்ணி சொன்னாரு. மாமா, அவளை வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுங்க. கூட நிக்கிறானே, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்களை வெளியே போ சொல்லுங்க மாமா. இவங்க நின்ன இடத்த தண்ணி ஊத்தி கழுவணும். ஜானகி, நீ என்ன துக்கம் கேட்க வந்தவங்க கிட்ட இப்படி பேசுற? டேய் கார்த்திக், நீ எதுவும் பேசாத. இவன் மட்டும் அன்னைக்கு கௌதம் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டிருந்தா என் தங்கச்சிக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஜானகி, மோகினி இந்த வீட்டு மருமக வீடு தேடி வந்திருக்கா. இப்படி பேசாதமா. மருமகன் பேசிதான் என் பொண்ணு போய் சேர்ந்துட்டாலே சம்பந்தி. எல்லாத்துக்கும் யார் காரணம்? அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க சம்பந்தி. ஒரு குடும்பத்தோட சந்தோஷமே போயிடுச்சு. அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னு எந்த தப்பு செய்யல அத்தை. என்ன புரிஞ்சுக்கோங்க அத்தை. கார்த்திக் மாமா போன் பண்ண உடனே நீங்க எல்லாரும் எவ்வளவு மன கஷ்டத்துல இருப்பீங்கன்னு பதறி போய் வர அத்தை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன. டேய் கார்த்திக், உன்னை யாரோட போன் பண்ண சொன்னா? அத்தை, கௌதம் எந்த தப்புமே செய்யல. நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன். இப்ப கௌதம் ஜெயில்ல இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவரு. அவர் கீதாவை கொலை பண்ணிருக்கவே மாட்டார் அத்தை. அது எங்களுக்கும் தெரியும். நீ சொல்ல தேவையில்லை. எல்லாமே உன்னாலதான். உன்னால என் புள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கான். நல்ல பொண்ணுன்னு நினைச்சுதான் உன்னை நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கே பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சு நாடகமாடி பொய் பித்தலாட்டம் பண்ணி ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டியே. எல்லார் நிம்மதியும் கெடுத்துட்டு இப்ப வந்து எல்லார் மேலயும் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? மீனாட்சி, இவளை வெளியில போக சொல்லுங்க. இவட்ட பேசுறதே பாவம். மேடம் ப்ளீஸ். கௌதம் ஜெயில இருக்காருன்னு தெரிஞ்சதும் மோகினி கலங்கி போயிடுச்சு. உங்களை எல்லாம் பார்த்து பேசி என்ன செய்யலாம்னு கேட்க தான் வந்திருக்கு. நீ யார் எங்க வீட்டு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு? என் தங்கச்சி நீ தான் கொண்டு இருப்ப. அத்தை, அன்னைக்கு கோவில வச்சு என்ன கீதாவும் இவன் தான் திட்டினோம். கீதாவை ஊரை விட்டு போயிடு, இல்லைன்னா உனக்கு கொன்னுடுவேன்னு சொன்னாத்த. இவன் தான் அந்த கீதா கொண்டு இருப்பான். மோகினி, இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம். மீனாட்சி, இவளை வெளியில போக சொல்லுங்க. மோகினி நில்லு. மோகினி, என்ன? இல்லம்மா, அது வந்து மோகினி. பேசாத. கொலை பண்ணிட்டான்னு சொன்ன உடனே எப்படி திருட மாதிரி ஓடுறான் பாருங்க. பாவம் மோகினி, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. தடுத்து இருக்க சொல்லவும் முடியல. என்ன கிஷோர், அத்தையும் அக்காவும் இப்படி பேசுறாங்க? கார்த்திக் ஃபோன் பண்ணதும் உணர்ச்சி வசப்பட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் மோகினி. கவலைப்படாத மோகினி. உயிரை கொடுத்தாவது கௌதம ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துருவோம். சரி, போலாம்.